வணக்கம். 2024 நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை மதிய நிலவர 2 நிமிட வானிலை தகவல் துளி. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் உருவாகியிருக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது திரிகோணமலைக்கு தெற்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திற்கு தெற்கு தென்கிழக்கே 500 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 750 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வட இலங்கை பகுதிக்கு வந்து வரக்கூடிய வழியில அது புயலாக தீவிரமடைந்தாலும் கரை கடக்கும் பொழுது அது செயலிழந்து தாழ்வு மண்டலமாகவோ அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் வட தமிழ்நாட்டின் கரையை கடக்கும். கண்டிப்பாக டெல்டாவிற்கு காற்று அச்சமோ புயல் அச்சமோ வேண்டாம். அதீத மழைப்பொழிவிற்கு முன்னெச்சரிக்கை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். தற்பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக 28ஆம் தேதி தான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு டெல்டாவிற்கு 29ஆம் தேதியும், கடலூர் உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளுக்கு 30ஆம் தேதியும், 30ஆம் தேதி தான் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் 30ஆம் தேதியோ டிசம்பர் 1ஆம் தேதியோ தான் அது கரை கடந்து கர்நாடகாவின் தெற்கு பகுதி வழியாக வடக்கு கேரளா பகுதி வழியாக அரபிக்கடலுக்கு போகும். ஆகவே இந்த நிகழ்வு நெருங்கும் பொழுது தான் மழைப்பொழிவு அதிகமாகும். தற்பொழுதே வேதாரண்யத்தில் சற்று முன் ஒரு 5-10 நிமிடத்தில் நல்ல ஒரு கனமழை பொழிவை விட்டு விட்டு கொடுத்து வருகிறது. அதாவது ஒரு 10 நிமிடம் கனமழையாக பெய்வது விட்டு விட்டு கனமழையாக கொடுத்து கொண்டு தொடர் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் மாலையில் மழைப்பொழிவு தீவிரமடையும். கண்டிப்பாக இரவு, நள்ளிரவு, நாளை அதிகாலை, காலை மற்றும் நாளை பகலில், அடுத்த நாள் நள்ளிரவு, அடுத்த நாள் இரவு, அதிகாலை என்று 28ஆம் தேதி மாலை இரவு வரைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. இது சென்னை உள்ளிட்ட தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். உள் மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். இது டிசம்பர் 2ஆம் தேதி வரை மழைப்பொழிவு கொடுக்கும். விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக. நன்றி.